அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மோஸ்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி மெஹந்தியோட 6th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 6th கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபிங்கர் டைப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபிங்கர் டைப் தான் பார்க்க போகிறோம், ஃபிங்கர் டிசைன் தான். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுமாதிரி இந்த கார்னர் சைடில் சைடும் இலை டைப் மாதிரி லைட்டாக ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே இழுத்து எடுத்துக்கணும். இதே மெத்தடில் தான் ரெண்டு சைடுமே நம்ம போட்டுக்கிறோம். ஸோ என் கூட ஹஃபையும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு லைன் போட்டோமா, அதுலேயே நைஸ் லைனாக அதே மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி லைட்டாக அந்த இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் இழுத்து விட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஸோ இதே மாதிரி லைட்டாக போட்டு கொஞ்சம் டிசைன் மேலே இழுத்து விடுங்க. இதுவுமே ஒரு லீஃப் டைப் தான். ஸோ அடிக்கடி மெஹந்தி போடும்போது கோன் மர்ஜ் ஆகும், அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம டிசைன் நைஸ் லைனாக வராது. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இதே மெத்தடில் போட்டுக்கோங்க. ஸோ ஒரே மெத்தட் தான், ஒரே லைன் தான். நம்ம போடுற டிசைன்ஸ் பொறுத்து இருக்குது. நம்ம எந்த மாதிரி லீஃப் இழுத்து விட்றோமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ டார்க்காக நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நெக்ஸ்ட்டு டார்க், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதே மாதிரி போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒரு டிசைனே போடுவோம், ஒரு மெஹந்தியோட ஒரு டிசைனே போடுவோம். ஸோ இது இந்த குட்டி குட்டியாக போட்டிருக்க இடத்துல அங்கங்கே டாட் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் அந்த லைனே ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் வளைஞ்சு வளைஞ்சு இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது ஹம்பிள்ஸ் போடணும்ல, அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு சுற்றி ஒரு வட்டம் போடுற மாதிரி போட்டு அதை உள்ளார இந்த மாதிரி சுழிச்சு விட்டுருங்க. இப்போ அங்கங்கே டாட். இன்னுமே நிறையா இருக்குது ஃபிங்கர் டிசைன்லேயே இது ஸ்டார்டிங் இந்த சிம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபிங்கர் டிப்லேயே. நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் அதிலெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இது இப்போ ஒரு லீஃப் போட போகிறோம் 2 சைடும். இதிலே 3-4 மெத்தட் இருக்குது. ஸோ இது சிம்பிளாக ஒரு லீஃப் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதே மெத்தடில் தான் போட போகிறோம். அது உள்ளார ஃபில் பண்ணி விட போகிறோம். மெஹந்தி அது உள்ளார ஃபில் பண்ணி விட போகிறோம். இது நல்லா திக்காக பார்க்கறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் இதே மெத்தடில். ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க.
ஸோ நான் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் போடும்போது வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். எனக்கு ஃபோன் வந்ததுனால பட் ஆனால் வீடியோ ஆனில் இல்லை. ஸோ அதனால் அது 4 டிசைனையும் கேப்சர் பண்ண முடியல. அது ரொம்பவே ஈஸியான டிசைன் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இதுவுமே வந்துட்டு இது ஒருமே நீட்டாக ஒரு டிசைன் போட்டுட்டு அதில் வளைவாக போட்டு அது டாட் வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாத நீங்கள் என்னை இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். டாடா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.